அனைவருக்கும் வணக்கம். ஆத்து மண்ணு யூடியூப் சேனல் நேயர்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் மானாம்பதி உங்கள் தனிகேஷ்குமார். மூணாவது ஒரு நாள் ஆட்டம் இந்தியா ஆஸ்திரேலியா காலையில நடந்தது. சிட்னி மைதானத்துல ஆஸ்திரேலியாவில் டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா கேப்டன் முதல்ல பேட்டிங் தேர்வு செஞ்சார். அதே மாதிரி களமிறங்கினாங்க ஆஸ்திரேலியா அணி வீரர்கள். அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து, அதாவது 10 விக்கெட்டும் இழந்து 236 ரன் மட்டுமே அடிச்சாங்க. அந்த அணியில ஆஸ்திரேலியா அணியில டாப் 6 6 பேரு 40 ரன்னு கிட்ட அடிச்சாங்க. ஒரே ஒரு பிளேயர் மட்டும் 50 ரன் அடிச்சாரு. இந்திய தரப்புல அஷித் ராணா பந்து வீச்சு வேக பந்து வீச்சாளர் 4 விக்கெட் எடுத்தாரு. குந்திப்பேத வாஷிங்டன் சுந்தர் எல்லாரும் விக்கெட் எடுத்தாங்க. சிராஜ் எதுவும் விக்கெட் எடுக்கல. 237 அடிச்சா வெற்றி அப்படின்னு களம் இறங்கின இந்திய அணி வீரர்கள் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 35 ஓவருக்குள்ளாகவே 237 ரன் அடிச்சு வெற்றி பெற்று இருக்கிறாங்க. சும்மங்கில் 2 4 அடிச்சு அவுட் ஆக அடுத்து களம் இறங்கின விராட் கோலி, ரோஹித் சர்மா பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 168 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டு ரோஹித் சர்மா 33வது செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. விராட் கோலி 75வது ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. இதுதான் ரோப்கோ கம்பேக் அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலம் இந்திய அணி 2-1 அப்படின்னு வெற்றி பெற்று இருக்கிறாங்க. இந்த தொடரை ஆஸ்திரேலியா 2-1 ஜெயிச்சிருந்தாலும் இந்திய அணி முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா பிசிசிஐக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்லியிருக்கிறாரு. என்னாலையும் விளையாட முடியும், வயசு ஆகல, ஃபிட்னஸ் நான் இருக்கேன், ஃபிட்னஸா இருக்கேன் நான் அப்படின்னு நிரூபிச்சிருக்கிறாரு. விராட் கோலியும் 50 ரன் அடிச்சு வேர்ல்டு லெவல் 2வதா வந்திருக்கிறாரு. உலகத்திலேயே சச்சின் டெண்டுல்கர் 18,000 ரன்னும் இவரு 14,000 ரன்னும் அடிச்சிருக்கிறாரு. சங்ககராவ் ரன்னை தாண்டி வந்திருக்கிறாரு விராட் கோலி. ரோஹித் சர்மா 9 செஞ்சுரி அடிச்சிருக்கிறார். இதோட ஆஸ்திரேலியாவில் இதான் 9வது செஞ்சுரி. ஆஸ்திரேலியாவில் மட்டும் 9 செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. விராட் கோலி 8 செஞ்சுரி அடிச்சிருக்கிறாரு. எல்லாரும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம எல்லாரும் இந்த வீடியோ பாக்குறீங்களா தவிர யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க, ஃபாலோ பண்ண மாட்டேன்றீங்க. வருகின்ற புதன்கிழமை 19ஆம் தேதியிலிருந்து சூரியகுமார் யாதவ் தலைமையில T20 மேட்ச் நடக்க இருக்கு. 19ஆம் தேதி ஆஸ்திரேலியா இந்தியா 2 நாட்டு இடையில T20 மேட்ச் 5 T20 மேட்ச் நடக்க இருக்கு. எல்லாமே இந்த 5 T20 மேட்சும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் மற்றும் ஜியோ ஹாட்ஸ்டார்ல நேரடி ஒளிபரப்பு செய்வாங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.